இறைவாக்கு வாழ்வின் விளக்கு. மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். பின்பு அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லோரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதை போல் நாம் ஒரு பொழுதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். மார்க்கு நற்செய்தி 2ஆம் அத்தியாயம் 10, 11, 12 திருவார்த்தைகள். சுருக்க விளக்கம். எருசலேம் ஆலயத்தில் அதிக பணம் கொடுத்து பலிப்பொருட்கள் வாங்கி பலியிட்டால்தான் பாவம் போகும் என்ற அடிமைதனத்தின் நம்பிக்கையை ஏழை எளிய மக்களுக்காக உடைத்து, உடல் சுகவீனத்தையும் உள்ளத்தின் பாவ குற்ற உணர்வையும் ஒரு சேர போக்கி மறுவாழ்வு கொடுத்து குற்ற உணர்வு இல்லாமல் மனித மாண்பு பெற்ற நபராக வாழ வைக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு. எவரையும் அடிமையாக தரம் தாழ்த்தி ஏற்ற இரக்கத்தோடு பார்க்காமல் சக மனிதராக பார்க்கும் பார்வையை நாமும் பெற்றுக்கொள்ள முயல்வோம். ஆமென்.